ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி அனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் த்ரிஷூருக்கு எப்படி வந்தோம், சென்னையிலேருந்து எதுக்காக வந்தோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரிஷூர்லேருந்து இறங்கி கொடுங்கலூருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ரூம். ஆமாம், ஒரு பெட்டு, ஒரு பாத்ரூம், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், குப்பை தொட்டி. இந்த த்ரிஷூர் இறங்கி இங்கேருந்து கொடுங்கலூர் அப்படின்னு சொல்லி இவங்க குலதெய்வம் கோயிலுக்கான ஊர் அதுதான். ஸோ அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படிங்க நேராக வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த ஆட்டோக்காரே எங்களுக்கு இங்கேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அங்கே நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு குருவாயூர் போகிறதும் ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே சின்ன ரூம் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ குளிச்சுட்டு குடும்ப சேஸ்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குருவாயூர் போக போகிறோம். இதுதான் இப்போதைக்கு பிளான். அவரே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் குருவாயூரில் எப்போ முடியுதோ அதை பொறுத்து நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் பஸ் போகணும். நாங்கள் 3 இயர்ஸ் பேக் ஃபேமிலியாக வரப்போ இங்கே தான் இருந்தோம். அதே ஹோட்டலில் தான் இன்றைக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு மேலே இருந்தால் இப்போ கீழே இருக்கும். முடிஞ்சனா அந்த பிக்சர் இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பும். ஏன்னா 9:30க்குலாம் அங்கே அவங்களோட சல்லியில் அந்த குடும்ப சேஸ்திரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் சீக்கிரம் கிளம்பும். ஓகே, அப்போ இங்கே இவ்வளோ சீக்கிரம் இதை நான் வெக்கேட் பண்ணணும்னு நான் நினைக்கல. திரும்ப மாற்றிட்டு போகலான்னு நினச்சா இங்கேருந்தே அப்படியே கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக கடற்கரைன்னு குளித்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் இப்போ ஒரு 8:45 இருக்கும். இன்னும் ஒரு 7 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவங்களோட குடும்ப சேஸ்திரம் இருக்குது. ஸோ நான் சாரீலாம் கொண்டு வந்தேன், பட் ஆனால் கட்ட முடியல. 9:30க்குலாம் க்ளோஸ் ஆகிடும்ன்றதுனால டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சுடிதார் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ மெத்தலான்ற ஒரு பிளேஸில் தான் இந்த சல்லியில் அம்பலம் இருக்குது. ஸோ சல்லியல்ன்றது அவங்களோட குடும்ப பெயர். ஸோ இந்த அம்மன் பேர் அன்னபுவனேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி சென்னையில் அன்னபூர்ணின்னு சொல்கிறோம் தமிழில், அது இங்கே அன்னபுவனேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட குலதெய்வம், ரேவந்தோட குலதெய்வம், எனக்கும் இனிமே குலதெய்வம். ஸோ இங்கே எங்களோட சின்ன வேண்டுதல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைவேற்றிட்டு அப்புறம் பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ ஒரு 4 இயர்ஸ் பேக் பாப்பாவை நாங்கள் இங்கே தான் கேரளாவில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்த கோயில் இதுதான். சென்னையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போனோம். அதுக்கப்புறம் குருவாயூரில் இந்த அன்னப்பிரசன்னம் பண்ணுவாங்க இல்லையா, சாப்பாடு ஊட்டுவாங்கல்ல, அந்த ட்ரெடிஷன்லாம் பண்ணோம். ஸோ அதே பிளான் தான் இப்போயும், பட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு மட்டும் போகல. இது ஒரு ஷார்ட் ட்ரிப்புன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே குருவாயூர் போயிட்டு அப்படியே சென்னை ரிட்டர்ன், இதுதான் பிளான். ஸோ இங்கே 4 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரெனோவேஷன் ஒர்க்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன கோயில் மட்டும் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு எங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பயங்கர பசி, ஒரு ஹோட்டலில் நிறுத்துனாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காலையிலேயே பரோட்டா தான் கொடுக்குறாங்க. இட்லி தோசைலாம் பெருசாக பார்க்க முடியல. பட் பரோட்டா ஆயிலியாக இல்லாமல் சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. 2 பரோட்டா பெருசாக இருந்தாலும் சாப்பிட முடியுது, அந்த மாதிரி தான் இருந்தது. பரோட்டாஸ் இங்கே ஃபேமஸ், அதனால் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட. ஸோ கூட கடலைக்கறி, அது ரொம்ப ப்ளெயினாக தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல், ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குருவாயூர் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குருவாயூர் வந்துட்டோம். அதே ஆட்டோக்கு மட்டுமே ஒரு 2000+ சார்ஜஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. வேறு வழியில் கூட்டிகிட்டு வர்றதுனால நாங்கள் பஸ்ஸு திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஏற முடியாது, ஆட்டோலேயே போயிடலான்ட்டு ஆட்டோக்கே கொடுத்துட்டு, இங்கெல்லாம் அப் அண்ட் டவுன் நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் சேர்த்தே சார்ஜ் பண்ண அவங்க வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த மாதிரிங்க. ஸோ குருவாயூர் வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கும். இங்கே எக்கச்சக்கமாக ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் கூட குருவாயூரில் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். வரவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது, உள்ளே ஃபோன் அலோடு இல்லை. அதனால் நாங்கள் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு டார்மிட்டரின்னு ஒரு ரூமில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இது. இங்கே உங்களுக்கு ரூம்ஸ் ஒரு 100 to 100 ருபீஸில் தான் வரும். மென்ஸ்க்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக பங்கர் செட்டப் மாதிரி இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் ரூம், குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ரூம். வெளியே அந்த மிரர் செட்டப் பார்த்தீங்களா, அங்கேயே போய் நம்ம ரெடி ஆகிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய வாஷ் பேஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குளிக்கிற பாத்ரூம். இது இல்லாமல் டாய்லெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மல் இந்தியன் டாய்லெட்டும் இருக்கும். ஸோ ₹100 ₹200 நீங்கள் தாராளமாக 6 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வெறும் ரெஸ்ட் ரூம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் தனி சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஸ்டே பண்ணோம். 2 o'clock நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணோம். ஏன்னா ஈவினிங் 6:15 தான் எங்களுக்கு பஸ்ஸு புக் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்ட உடனே ஈவினிங் தான் பஸ்ஸஸ் இருந்ததுனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா சாப்பிட்டுட்டு. அதனால் நாங்கள் இங்கேயே நாங்கள் கோயிலே வந்து இது பிரசாதம் சாப்பிட்டுட்டோம். அதனால் நாங்கள் தனியாக சாப்பிடல, லஞ்சுக்கு தனியாக பே பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 o'clock வந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பியாச்சு. ஸோ ஒரு 7:20க்கே வந்து நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ் வந்து பொள்ளாச்சி வழியாக போகுது. ஸோ திருச்சூர் தாண்டி பொள்ளாச்சி வழியாக தான் போகுது. ஸோ அப்படியே ரேவந்த் போகிற வழியில் அவங்க பிறந்த அந்த டிரெக்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்க. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் அதோடய பிரான்ச்சை காமிச்சிருப்பேன். இதுதான் அந்த ஒரிஜினல் ஹாஸ்பிட்டல், இங்கே தான் ரேவந்த் பிறந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் குருவாயூர் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டைரக்ட் பஸ் ஆர் ட்ரெயினில் வராதிங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் லைக் 14-15 ஹார்ஸ் ட்ராவல் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக ஊரை சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க, ஈவன் ட்ரெயினாக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு 9 hours 10 ஹவர்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சூர் வந்துட்டு திருச்சூர்லேருந்து லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கும். ₹85 ₹100 தான் இருக்கும். ஸோ அது ஒரு மேக்ஸிமம் ½ an hourலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும் குருவாயூருக்கு, உங்களுக்கு திருச்சூர்லேருந்து குருவாயூர் கிட்ட. ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரெயினோ பஸ்ஸோ நீங்கள் டைரக்ட் பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ காலையில் 7:20க்கு நாங்களும் சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.